தாய் கிழவி. அந்த படம் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, நேத்து பலரோட ஸ்பீச் கேட்கும்போது ஓகே. ஏதோ ப்ராமிசிங்கான படம் வர ஃபீல் இருக்கு. எக்ஸலண்டான ஒரு ட்ரெய்லர் அது. ஆத்தா மூளைக்கு எடுத்த போட்டா இதுல ஏதாவது இடங்கடம் தெரிய வாய்ப்பு இருக்கா? படம் முடிஞ்ச பிறகு இண்டஸ்ட்ரி முழுக்க ஒரு பெரிய டாக். இது போல ஒரு படம் இதுக்கு முன்னாடியும் வந்ததில்லை, இதுக்கு பிறகும் வரப்போறது இப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டரான ஒரு படமா இது இருக்குங்கிற அளவுக்கு படம் பார்த்தவங்க சொல்றாங்க. செல்வன் நீ என்னடா விஜய் கட்சி தாவேகா 18வது வார்டு செயலாளர்னு போடுங்க. ஆனா இந்த மேக்கப் பார்க்கும்போது ஒரு இது இருந்தது. லிட்டரலா கமல் சாரோட படங்கள்ல தான் மேக்கப் பத்தி பேசுவோம். ஆனா கமல் சாரே இந்த படத்தோட மேக்கப் பத்தியும் சரி, இந்த படத்தை பத்தியும் சரி சிலாகிச்சு பேசுறத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த மேக்கப் டெஸ்ட் எடுத்து அவருக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க. அவரும் மிரண்டு விட்டாரா? சிவகார்த்திகேயன் அவர்கள், நான் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பண்ணணும்னு வந்திருக்கேன், ஆனா இதுக்கு இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய தடைகள் வருது அப்படின்னு கொஞ்சம் ஓப்பனா பேசின மாதிரி தெரிஞ்சது. இல்லைங்க, சமீபத்தில் விஜய் ரசிகர்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய மோதல் வந்துச்சு. அதைத்தான் அவர் சொல்ல வந்திருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். அவர் ரொம்ப மனசே ஃபுல்ஃபில் ஆகி நிற்கிறார். இதுக்காக தான் நான் வந்தேங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறார். இந்த படம் அடைய போகிற ஹிட் இந்தியா முழுக்க இது எவ்வளோ டப்பிங் ஆகி போகுதுன்னு பாருங்க. ஆனால் எல்லா பக்கமும் எதிர்பார்த்தது வெங்கட் பிரபு தான் அடுத்து இயக்க போகிறார். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட வெளியாகி நம்மளும் முன்னாடி பேசியிருக்கோம். அதுக்கு என்னென்னா இந்த 2 படம் ஓடாமல் போனது தான் சொல்கிறேன். வெங்கட் பிரபு படம் கொஞ்சம் பட்ஜெட் அதிகம். இந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 1 கோடி ரூபா செலவாகும். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தரன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த வாரம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு எதிர்பார்ப்போட ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது, தாய் கிழவி. அந்த படம் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, நேற்று பலரோட ஸ்பீச் கேட்கும்போது ஓகே, ஏதோ ப்ராமிசிங்கான படம் வர ஃபீல் இருக்கு. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரெய்லர் அது. அந்த படம் உருவாகும் போதே அந்த படத்தை பற்றிய பல விஷயங்கள் நாங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தோம். படம் முடிஞ்ச பிறகு இண்டஸ்ட்ரி முழுக்க ஒரு பெரிய டாக் அதுதான். ஏன்னா படம் முடிந்த பிறகு நிறைய பேருக்கு படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. வெளியில் பல பேர் அந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சுனாமி வரதுக்கு முன்னாடி கடல் லேசாக அப்படியே தளதளங்கும்ல, அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இப்போ வந்திருக்கு. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் ஒரு படம் இதுக்கு முன்னாடியும் வந்ததில்லை, இதுக்கு பிறகும் வரப்போகிறதில்ல, அப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டரான ஒரு படமாக இது இருக்குங்கிற அளவுக்கு படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க. பார்க்காம சொல்கிறதுங்கிறது வேற, கேள்விப்பட்டு சொல்கிறதுங்கிறது வேற. படம் பார்த்தவங்களே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க, வியப்பாக இருக்குது. அந்த டைரக்டர் பார்க்கும்போது அவர் பாட்டு அமைதியாக ஓரமாக நின்றுட்டுருக்காரு, இவராக அந்த படத்தை பண்ணாருங்கிற அளவுக்கு நாங்கள் வியக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. படம் பார்க்கணுங்கிற ஆர்வம் கேட்க நமக்கு நிறைய தொத்திக்கிட்டுச்சு. ஸோ அந்தளவுக்கு அப்போ இந்த ப்ரொமோஷன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு மேலும் அந்த ஆர்வத்தை தூண்டுது. பார்ப்போம், ஒரு மிகப்பெரிய படமாக வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், ஒரு ஜென்யூன் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டேலாவோட ட்ரெய்லரும் சரி, மண்டேலா படமும் ஒரு எஃபெக்ட் கொடுத்துச்சு. போகிற போக்குலன்னு இல்லாமல் அந்த சீன்ஸை நம்ம அதுக்கப்புறம் பார்த்தாலும் அதுக்கான சிரிப்பு இருக்குங்கிற மாதிரி, அது மாதிரியான விஷயங்கள் ட்ரெய்லர்லேயே நம்மளால் பார்க்க முடியுது. சீக்வன்ஸாக பார்க்கும்போது அந்த சிரிப்புகள் இருந்தது, ஏதோ ஊரில் இருக்கிற ஒரு ஃபீலும் கொடுக்குது. உங்களுக்கு அந்த ட்ரெய்லர் அந்த ஃபீல் கொடுத்துச்சா? ட்ரெய்லர் அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ட்ரெய்லர். மண்டேலா கூட உங்களுக்கு கருத்து நிறையா இருக்கும் அதில், அதை நினச்சி நீங்கள் சிரிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த கெட்டப்பே உங்களுக்கு முதல்ல சிரிப்பு வர வச்சிடும். ஒரு பாட்டி, நம்ம ஊரில் அந்த மாதிரி அப்பத்தாக்களை நிறைய பார்த்துருக்கோம், ரொம்ப போல்டாக இருப்பாங்க, அவங்கள்ட்டலாம் நின்று பேசவே முடியாது, எடுத்தோடனே அரைகிற கழுவிங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு அப்பத்தா தான் இந்த படத்தில் ராதிகா வராங்க. அந்த கேரக்டர், அது வர்றது, அது நிற்கிறது, நடக்கிறது எல்லாமே நமக்கு பெரிய வியப்பாக இருக்குது. அப்போ அதுதான் சொல்கிறேனே, இப்போ நம்ம தனித்தனியாக நம்ம உட்காந்து அந்த படத்தை பற்றி பேசுகிறத விட ஒட்டுமொத்த படமே ஒரு பெரிய வியப்பின் குவியலாக இருக்குங்கிற மாதிரி தான் நான் யூகிச்சுட்டே இருக்கேன் அதை. ஆனால் சார், ராதிகா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நான் பல நாள் யோசிச்சது உண்டு. பல நடிகைகள் கிடைச்ச ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கலையோ, ஏன்னா பர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போது அவங்க எல்லா ஆங்கிலையும் எல்லா டைமென்ஷன்லையும் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. இந்த ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆட் ஆனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ பாருங்கள், ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கதையை போய் அந்த டைரக்டர் சொல்லும்போது அவங்க பண்ணவே முடியாதுன்ட்டாங்க. இதை நான் பண்ணவே மாட்டேன், நீ வரவே வராது அப்படின்னு இருக்காங்க. தொடர்ந்து அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அப்பையும் நீ வராத, நீங்கள் எதுக்கு சும்மா நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்கு தொடர்ந்து என்ன வற்புறுத்திட்டே இருக்கேன்லாம் கேட்டிருக்காங்க. சரத்குமார் ஒரு நாள் இந்த கதையை கேட்டுட்டு அவர் தான் சொன்னாராம், இது எப்பேற்பட்ட படம் இது, இதை போய் மிஸ் பண்ண பார்த்தியே, முதல்ல போய் நடி அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. ஆனால் இந்த மேக்கப் பார்க்கும்போது ஒரு இது இருந்தது. லிட்டரலாக கமல் சாரோட படங்களில் தான் மேக்கப் பற்றி பேசுவோம்.
ஆனால் கமல் சாரே இந்த படத்தோட மேக்கப் பற்றியும் சரி இந்த படத்தை பற்றியும் சரி சிலாகிச்சு பேசுறதை பார்க்க முடியுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாங்க ஃபஸ்ட்டு இந்த மேக்கப் டெஸ்ட் எடுத்து அவருக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க. ம். அவரும் மிரண்டு விட்டாராம். என்னையா அது இப்படி ஒரு படத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்களேன்ட்டு. ஸோ அங்கேருந்து வந்த பாராட்டுகள் தான் அவங்களுக்கு இன்னும் நிறைய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. கமலை பொறுத்தளவுக்கு அவருக்கு வந்து இது மாதிரி நிறைய பார்த்துட்டாரு. அவர் பார்க்காத பாராட்டுகள் கிடையாது. முக்கியமாக இந்த மேக்கப் விஷயத்தில் அவர் பார்க்காத பாராட்டே கிடையாது. அவர் ஔவை சண்முகி கெட்டப்லேயே கலைஞரை பார்க்க போயிட்டார். அதெல்லாம் அந்த கேள்விப்பட்டிருக்கீங்க. நேராக போய் சொல்லவே இல்லையா கலைஞர்கிட்ட இந்த மாதிரி கமல் வராரு அப்படின்லாம் சொல்லவே இல்லையா. நேராக போயிட்டாரு. நான் தான்னு சொல்லிடாதீங்க அவர்கிட்ட, திடீர்னு போய் நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு போய் நின்றுட்டாரான். அவருக்கு எப்படி இருக்கும் யாருன்னு தெரியல கலைஞருக்கு. ஸோ அப்படி அந்த இதெல்லாம் வந்து கமல் பின்னால் சில இடங்களில் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி வந்து கமலையே வியக்க வைக்கிற அளவுக்கு ஒரு மேக்கப்பு, அதை வந்து அவங்க அதுக்காக மெனக்கட்டது. ஏன்னா பல மணி நேரம் வந்து இந்த மேக்கப்பு பிடிக்கும், அதுக்காக அவங்க உட்காந்துருக்கணும். ஸோ பெரிய டெடிகேஷனுக்கு பிறகு தான் இந்த படம் வந்திருக்கு. அண்ட் ராதிகா அவங்க நேற்று ஸ்டேஜில் பேசும்போதுமே எம்ஆர் ராதா பொண்ணுங்கிற ஒரு இது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆழமாக சொல்லியிருக்காங்க. இதனால் அது சொல்லும் போது கிட்ட ஒரு சின்ன ஒரு அழுகை அங்கே இருந்தது. காரணம் என்ன அதுக்கு? அவங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் அவங்க நடிக்க வரும்போது எம்ஆர் ராதா பொண்ணுங்கும்போது அவர் எம்ஆர் ராதா பற்றி வந்து நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பேசுகிறது, அவருடைய கருத்துக்கள், அதில் நம்ம வந்து பல நேரங்களில் ஒன்றி போனதுனால நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருடைய கருத்துக்கள் பிடிக்காதவங்க இங்கே ரொம்ப பேர் இருப்பாங்க. முக்கியமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இப்போ அவங்கெல்லாம் வந்து எம்ஆர் ராதா பொண்ணுங்கும்போது இவங்களை என்ன மாதிரி டீல் பண்ணியிருப்பாங்க, எப்படி வெளியில் பேசியிருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல. அதெல்லாம் அந்த இடத்துல நினைவுக்கு வரும்போது அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த கேரக்டரே கிட்டத்தட்ட எம்ஆர் ராதா கேரக்டர் தான். புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து இந்த சமூகத்தில் எவன் என்ன நினச்சா என்ன, நான் என் கருத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப ஒரு பெரியாரையே வைக்க வச்ச ஒருத்தர் அவர். ஆமாம், எம்ஆர் ராதா. ஸோ அப்படி வந்து பேசினவர், நடந்துக்கிட்டவர். ஸோ அவருடைய பொண்ணு வந்து இப்போ தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுங்கிற மாதிரி இவங்கள வந்து சிரிச்சுக்கிட்டே பல கருத்துக்களை டேரிங்காக சொல்கிற ஒரு கேரக்டர். ஆமாம். இங்கே பல மேடைகளில் அவங்க பேசும்போது ரொம்ப டேரிங்காக அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அப்பா பேரை கூட நம்ம சொல்ல முடியாமல் இருந்த காலங்கள் இருந்ததுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. சிவகார்த்திகேயன் அவர்கள் அவர் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே வந்தார். சொல்லும்போது அவர் சொன்னது வந்து, நான் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறையா பண்ணணும்னு வந்திருக்கேன், ஆனால் வந்து இதுக்கு இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய தடைகள் வருது அப்படின்னு கொஞ்சம் ஓப்பனாக பேசின மாதிரி தெரிஞ்சுது. ரீசெண்ட் டைம்ஸில் அவர் ஃபேஸ் பண்ண நெகட்டிவிட்டி தான் அங்கே பேசிட்டாரா? இல்லைங்க, சமீபத்தில் விஜய் ரசிகர்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய மோதல் வந்துச்சு. ஸோ அதைத்தான் வந்து அவர் சொல்ல வந்திருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் ஆரம்ப காலங்களில் அவருக்கு நிறைய தடை எல்லாமே வந்துச்சு. அதையெல்லாம் மீறி தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அது ஒரு வகையில் நல்லது தான். இப்போ அந்த மேடையில் வந்து இரா சரவணன் ஒரு டைரக்டர் பேசினார். ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் வந்து எதிர்ப்புகள்லாம் சமாளித்து வந்ததுனால ஒரு 60-70 வயசில் எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் இதெல்லாம் நான் அப்பயே பார்த்துட்டேன்டான்னு சொல்கிற அளவுக்கு பக்குவமாயிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட உண்மை தான் அது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய போட்டிகளையும் பொறாமைகளையும் எதிர்ப்புகளையும் சம்பாரித்தவர் தான் அவர். அதான் சொல்கிறேனே, அவர் இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டார். இன்றைக்கி வந்து ஒரு வெற்றி பெற்ற ஆளாக நிற்கிறார். இப்போ இந்த ஒரு படம் 2 படம் ஓடாமல் போயிருக்கலாம், பராசக்தியோட ஒரு பெருசாக எதிர்பார்த்து போகாமலாம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தாய்க்கிழவி மாதிரி படங்களையும் கனா மாதிரி படங்களையும் தயாரிக்கிற விதத்தில் அவர் வந்து ரொம்ப மனசே ஃபுல்ஃபில் ஆகி நிற்கிறார். இதுக்காக தான் நான் வந்தேங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறார். ஆமாம், என்னை அப்படியே விட்டுருங்க, இது மாதிரி நிறைய படங்களை நான் பண்ணுறேன் ஆமாம் அப்படின்லாம் சொல்கிறாரு. கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்கணும். இந்த சினிமாவில் வந்தோம், நடித்தோம், நாமளே கோடி கோடியாக சம்பாரித்து பங்களாக்களை வாங்கி போட்டு போயிட்டே இருக்கோங்கிற மாதிரி இல்லாமல் நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நல்ல இயக்குனர்களை தேடி கொண்டு வந்து அவங்களுக்கு படம் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு லைஃபு, நல்ல படங்களை கொடுத்ததுக்காக தமிழ் சினிமாவுக்கே ஒரு வரமாக அதெல்லாம் அமையுது இல்லையா? அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ யோசிச்சு பாருங்கள். இந்த படம் அடைய போகிற ஹிட்டு வந்து இந்தியா முழுக்க இது எவ்வளோ டப்பிங் ஆகி போகுதுன்னு பாருங்கள். இந்த படத்தை வந்து பல லாங்குவேஜில் டப் பண்ணி கொண்டு போவாங்க. ஒரு முக்கியமான படமாக அது மாறப்போகுது. ஸோ அப்போது அப்படி ஒரு தன்னிறைவு அவருக்கு இருக்கும்ல, எவ்வளோ பெரிய படத்தை பண்ணியிருக்கோன்னு. ஸோ அதனால் என்ன ஃப்ரீயாக விடுங்கன்னு கேட்குறாரு அவர். ஆனால் இங்கே வந்து அது அப்படி கிடையாது. சினிமாவில் வந்து எப்போவுமே ஒருத்தர் வளரும்போது எதிர்கருத்துக்கள் வரும். அவர் ஏதாவது ஒன்று பண்ணும்பொழுது அதுக்கு மாற்று கருத்துக்கள்லாம் இங்கே வரும். அதையெல்லாம் காதில் வாங்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான். அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணி மேடையில் டைம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பார்க்குறேன். அண்ட் செய்யனோட ப்ரொமோ அது வந்திருந்த போதும் அதான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் அதிகமாக பேசப்பட்டிருப்பாரோன்னு எனக்கு தோணுச்சு.
ஏன்னா அதுலேயுமே ப்ரொமோ அது ஆக்சுவலி ரொம்ப நல்லா தான் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரொமோ பார்க்கும்போது. ஆனால் அதில் வந்து டயலாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவரை ட்ரோல் பண்ணாங்க. உங்களுக்கு அந்த ப்ரொமோ எந்த மாதிரியான ஒரு இதை கொடுத்துருந்தது? எனக்கு உள்ளபடியே நல்லா இருந்துச்சு. என்னென்னா இப்போ நடுவில் ஒரு 2 படம் அடுத்தடுத்து விழுந்துருச்சு அவருக்கு. அவ்வளோதான் சிவகார்த்திகேயன் அப்படின்னு பல பேர் நினச்சிருப்பாங்க. அவரை பிடிக்காதவர்கள் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பத்திரிகையாளராக சில விமர்சனங்களை வைக்கிறோமே தவிர அதை தாண்டி பாசிட்டிவான விஷயங்களோட நம்ம வந்து கை கோர்த்துருவோம். இப்போ பல விஷயங்கள் அவரை பற்றி பாசிட்டிவாக வரும்போது நாமளும் கூட நின்று அதை இன்னும் உயர்வாக பேசியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பத்திரிகையாளர்களை விட்டுருங்க. அது இல்லாமல் திரைத்துறையை சார்ந்தவர்கள் பல பேர் வந்து அவருக்கு எதிராக இருக்காங்க. இப்போ ஒரு 2 படம் விழுந்தோன்னே அவ்வளோதாண்டா சிவகார்த்திகேயன் சொன்னது அவருக்கு அதுக்கும் போகும் இல்லையா? அப்போ அவங்களுக்காக ஒரு பதிலாக அவர் சொல்கிறார், வந்துட்டேன் அப்படிங்கிறத ஒரு கெட்ட வார்த்தையோடு சேர்த்து சொல்கிறாரு. அதை ட்ரோல் பண்ணுறாங்க. நீ என்ன விஜய் ஆகிட முடியுமா, நீ அஜித் ஆகிட முடியுமான்லாம் கேட்குறாங்க. அவங்களும் இப்படி வந்தவங்க தானே. அப்படி சிவகார்த்திகேயன் மாதிரி வந்து இப்படி மெல்ல மெல்ல அஜித்தா விஜயா மாறி நிற்கிறாங்க. எக்ஸாக்டாக இவரும் நாளைக்கு நிற்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக பிரித்து போட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஒரு ட்ரைலரு நல்லா இருக்கா இல்லையா, அவ்வளோதான். இல்லையா, ஒரு டீசரு, ஒரு கிளிம்ஸு நல்லா இருக்கா, அவ்வளோதான். ஆனால் படம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு டேரக்டர் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி ஒரு ஹீரோவும் சரி பண்ணுறதுங்கிறது ஒரு ரேரான விஷயம் தான். அது இவருக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, திறமையாளர்களை கண்டுபிடிக்கிறது தானே. இப்போ இந்த படத்தில் அவர் பார்த்துட்டாரு, அவர் ஒர்க்கிங் ஸ்டைலாக பார்த்துட்டாரு. இன்னொன்று வந்து இது மாதிரி ஒரு படம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போதே பலரோட பாராட்டுகளை ஒரு டைரக்டர் அடையும் போது அவருக்கு ஒரு திமிரு வரும். நடவடிக்கையே அப்படியே மாறும். அதெல்லாம் சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம். நேற்று ஒருத்தரை பார்த்துருப்போம், இன்றைக்கி அப்படியே வேறு மாதிரி அவரை பார்ப்போம். ஆனால் இவர் ஒரே மாதிரியே இருக்கார். இவ்வளோ பெரிய பாராட்டுகள், இவ்வளோ மேடைகளில் அவரை தொடர்ந்து பாராட்டிகிட்டே இருக்காங்க. அப்பையும் வந்து அவர் அதே மாதிரி இருக்கார். அப்படின்னா அது போன்ற நபர்களோட தான் ட்ராவல் பண்ணணும்னு சிவகார்த்திகேயன் நினைக்கிறார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இன்னொன்று அந்த செய்யணுங்கிற கதையே பிரமாதமான கதைன்றாங்க. எப்படி தாய் கிழவி வந்து ஒரு முக்கியமான ஒரு கதையோ அதே மாதிரி அந்த படமும் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்குங்கிறாங்க. இந்த மதுரை திண்டுக்கல் பகுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் அதை பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப நல்ல படமாக வரும்னு எதிர்பார்ப்போட ஒரு பாராட்டிகிட்டு இருக்காரு. அவ்வளோ. ஆனால் எல்லா பக்கமும் எதிர்பார்த்தது வெங்கட் பிரபு தான் அடுத்து இயக்கப்போற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட வெளியாந்து நம்மளும் முன்னாடி பேசியிருந்தோம். சடன் ஒரு ஷிஃப்ட்டுக்கான காரணம் என்ன? அதுக்கு என்னென்னா இந்த 2 படம் ஓடாமல் போனது தான் சிவகார்த்திகேயனுக்கு. வெங்கட் பிரபு படம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகம். இன்னும் சொல்லப்போனால் அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 1 கோடி ரூபா செலவாகுது. அப்போ சத்யஜோதி எப்படி வந்து மற்ற நிறுவனங்கள்னால் கூட பரவாயில்ல, சத்யஜோதி வந்து எதை செஞ்சாலும் தெளிவாக செய்யும். இப்போ லைக்கா மாதிரின்னு ஒரு நிறுவனம் வருதுன்னு வைங்களேன், அவங்க வந்து கதைக்கு தேவைன்னா அள்ளி கொட்டிடுவாங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் இவங்க அதை வந்து பிஸ்னஸோடு கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆமாம், என்னதான் இருந்தாலும் அவருக்கு அவ்வளோதானப்பா பிஸ்னஸ்ஸு, அதுக்கு மேலே இப்படி போட முடியும்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்படி ஒரு நெருக்கடியில் போய் வெங்கட் பிரபு மாட்டிக்கிட்டார். அப்போ நீங்கள் பட்ஜெட்டை குறைங்க, இதை குறைங்கலாம் பேசும்போது டிலே ஆகிட்டே இருக்குது. சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு, நான் அதுக்குள்ளே ஒரு படத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காரு. அங்கே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க, பட்ஜெட் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வெளிநாடுகளில் தான் இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.